ராதே ராதே. ஹை ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? காலையில் இப்போ 5 மணி ஆகுது. அப்பா வந்து 4:30 மணிக்கு எழுந்திரிச்சு அவங்களோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஃப்ரெஷ்அப் ஆகி குளிச்சுட்டு இப்போ கோயிலுக்கு ரெடி ஆகிட்டாங்க. நான் வந்து 4 மணிக்கே எழுந்திரிச்சிட்டேன். தூக்கம் போயிட்டாலும் குளிர் ஜாஸ்தியாக இருக்கனால அப்படியே போத்திட்டு படுத்துட்டு இருந்தேன் பசங்களோட. 5 மணி வரைக்கும் நான் வெளியில் வரல. ஏன்னா அப்பா வந்து ரெடி ஆகிட்ருப்பாங்க கோயிலுக்கு கிளம்புறதுக்கு. அதனால் வீட்டுக்குள்ளேயே உட்காந்துருந்தேன். அப்பா வந்து கிளம்புன அப்புறமா கதவு சாத்திட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்குள்ளே வந்துட்டு அப்பா வந்து தூங்கிட்டு இருந்த பெட்லாம் வந்து எடுத்து வைக்கணும். அதுக்கு முன்னாடி வந்து நேற்று நைட்டே வந்து வீடு வந்து எல்லாம் கழுவிட்டேன். ஏன்னா இன்றைக்கி வியாழக்கிழமை அப்படின்றதுனால நைட்லேயே வந்து வீடெல்லாம் கழுவியாச்சு. ஒரு 3 மாதம் வரைக்கும் அரிசி மாவு கோலம் போடுவாங்க ஒடிஷாவில் இந்த டைமில். மற்ற டைம்லலாம் கோல மாவில் போடுவாங்க. அரிசி மாவு கோலம் போடணுன்னா முதல்லையே வந்து கழுவி சுத்தம் பண்ணிட்டோம்னா தான் காலையில் ஈரம் இல்லாமல் இருக்கும்போது போட்டால் கரெக்டாக வரும். அதனால தான் நைட்டில் வந்து அரிசியுமே அரைச்சி வச்சுட்டேன். லைவ் முடித்த அப்புறமா வீடெல்லாம் கழுவிட்டு அதுக்கப்புறம் அரிசி மாவுலாம் அரைச்சி ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் பசங்களுக்கு சாப்பாடு கொடுத்து அவங்கள தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் தூங்கணும். இப்போ பசங்க நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. அவங்களுமே வந்து எந்திரிச்சிட்டாங்க 4:30 மணிக்கு. ஆனால் சும்மாவே அப்படியே பெட்ஷீட் போத்திட்டு கொஞ்சம் நேரம் படுத்துட்டு இருந்தாங்க. அப்படியே திரும்பவும் தூக்கம் வந்துடுறனால எழுப்பிட்டேன். ரொம்ப குளிராக இருக்குது அப்படின்றதுனால 5 மணி வரைக்குமே பசங்களை வந்து எழுப்புறதில்ல. 5 மணிக்கு தான் எழுப்புறேன். ஃபஸ்ட்லாம் வந்து கொஞ்சம் குளிர் இல்லாத டைமில் 4 மணிக்கே எந்திரிச்சு படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ வெளியில் வந்து பார்த்தா நாய்க்குட்டி என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு அங்கே தூங்கிட்டு இருந்தாங்க. அப்பா வந்து சுடுதண்ணி பண்ணிவிட்டு கிளம்புனாங்க இல்லையா, அந்த அடுப்பு வந்து சூடாக இருக்கிறதுனால அடுப்புக்கிட்ட படுத்துட்டு இருந்தாங்க 2 நாய்க்குட்டியும். நானும் வீட்டுக்குள்ளே வந்துட்டு சரி கோலம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் எடுத்து ரெடி பண்ணுறதுக்கு முன்னே பசங்களை வந்து எழுப்பிட்டேன். வீடு வாசல்லாம் பெருக்கிடலான்னு சொல்லிட்டு வெளியில் போய் பெருக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து பசங்களை எழுப்புனா கொஞ்சம் வந்து வெளிச்சம் வர மாதிரி ஆகுது. அதுக்கப்புறம் பசங்களை எழுப்பிட்டு அவங்க படிச்சுட்டு இருந்தாங்க. நான் படிக்கும்போதே வந்து கோலம் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரிசி மாவு கோல மாவு இங்கே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஆக்சுவலாக நேற்று வந்து உடம்பு சரியில்லை அப்படின்றதுனால வீடெல்லாம் கழுவிட்டோம். தூங்கும்போது லேட்டானதுனால பாத்திரம் வந்து கழுவலை. ஏன்னா எனக்கு நல்லா கோல்டு பிடிச்சிருக்கு. அதனால் வந்து நான் லைவ்லேயே வந்து சொல்லியிருந்தேன் ஈவினிங் லைவ் பண்ணும்போது நைட்டில். அதனால் வந்து பாத்திரம் கழுவலை. அடுப்பாண்டை வந்து சுத்தம் பண்ணி கழுவிட்டு பாத்திரம் எல்லாம் எடுத்து கீழே வச்சுட்டேன். எப்போவுமே வந்து நைட்டில் பாத்திரம் கழுவி வச்சுட்டா நல்லது. கொஞ்சம் உடம்பு முடியல அப்படின்றதுனால மட்டும்தான் வந்து இன்றைக்கி கழுவலை. சாதம் மீதியானது, அப்புறம் மாமனார் வந்து சாப்பாடு கொண்டு வந்திருந்தாங்க. அதெல்லாம் வந்து அதிகமாக இருந்ததுனால எல்லாமே வந்து ஒரு குண்டால் வச்சு மாடுக்கு கொடுக்குறதுக்கு வச்சுட்டேன். அரிசி மாவு வந்து இந்த மாதிரி நல்லா தண்ணியாக கரைச்சி போட்டோம்னா இது வந்து காஞ்சி அப்புறமா தான் தெரியும் நல்லா. ஒடிஷாவில் இப்படி தான் போடுவாங்க. நான் வந்து பாத்திரம் வந்து அப்படியே இருக்குது. எனக்கு வந்து காலையில் எழுந்திரிச்ச உடனே வீடு வந்து சமையல் அறையில் கண்டிப்பாக பார்த்துருக்கக்கூடாது. ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். இன்றைக்கி வந்து உடம்பு முடியலனால கழுவலைனால சரி பரவாயில்லன்னு சொல்லி கோலம் போட்டுட்டு வந்துடலாம் அப்படின்னு கிளம்பிட்டேன். இந்த துணியையுமே இப்போ நேற்று யூஸ் பண்ண அந்த சமையல் பண்ணும்போது பிடிச்ச அந்த துணியை கூட நம்ம வந்து துவைச்சி போட்டுட்டு தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா வியாழக்கிழமை விரத நாட்களில் பச்சரிசி சாதமும் உப்பு வந்து நம்ம மசாலா ஐட்டம் இது எல்லாமே எதுவுமே வந்து நம்ம வந்து ரெகுலராக வீட்டில் யூஸ் பண்ணுறது பண்ணக்கூடாது. வியாழக்கிழமைக்கு விரத நாட்களில் தனியாக சாப்பிட்ற மசாலா பொருட்கள்லாம் வாங்கி வச்சுக்கணும். அப்படி இல்லைன்னா ஒரு சில மசாலா வந்து நோ ஆனியன் நோ கார்லிக் இருக்கும், அதையும் தனியாக வாங்கி வச்சுக்கணும். அந்த மாதிரி இருக்குது. நான் வந்து உப்பு இதெல்லாம் தனியாக தான் இருக்கும். அதை வந்து நான் தூக்கி ஒரு தட்டில் கொட்டும்போது தனியாக கொட்டி வச்சுக்கிறது. அந்த மாதிரி தான் விரத நாட்களில் யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்ச மாதிரி சின்ன சின்ன லக்ஷ்மி பாதங்கள் கோலம் போட்டிருந்தேன். ரொம்ப வந்து பெருசாக ஒரு சிலர் போடுவாங்க. என்றைக்கு வந்து பூஜையோ அன்றைக்கி, மற்ற நாட்கள் எல்லாம் வியாழக்கிழமையில் இந்த மாதிரி அரிசி மாவு கோலம் வாசப்படிக்கு குட்டி குட்டியாக தான் போடுவாங்க. யார் வீட்டில் என்றைக்கு பூஜையோ அவங்க வீட்டில் அன்றைக்கி வந்து நல்லா பெருசாக போடுவாங்க. ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து 2வது வாரம் அப்படின்றதுனால நிறைய பேர் வீட்டில் வந்து பூஜை பண்ணுவாங்க. இன்னும் ஒரு சிலர் வந்து 4வது வாரம் பண்ணுவாங்க. ஒரு சில வீட்டில் வந்து ஃபேமிலி லேடிஸ் அப்படின்றதுனால கொஞ்சம் நாட்கள் வந்து கரெக்டாக பார்த்துட்டு எல்லோரும் ஒன்றா சேர்ந்து கரெக்டாக வந்து பண்ணிட்டு அந்த நாள் வந்து வைப்பாங்க. அந்த மாதிரி தான் எங்களோட வீட்டில் வந்து எப்போவுமே 4வது வாரம் தான் பூஜை பண்ணுவாங்க. இப்போ கோலமெல்லாம் இந்த மாதிரி வாசப்படி குட்டி குட்டியாக போட்டிருக்கேன். இந்த மாதிரி ஒரு காட்டன் துணியை வச்சு. ஆனால் இது இப்போ தெரியாது, காஞ்ச அப்புறமா நான் காட்டுறேன் பாருங்கள், சூப்பராக தெரியும். இந்த மாதிரி அம்மி பக்கத்துலேயும் அம்மியுமே நைட்லேயே கழுவிட்டேன். எல்லாமே கழுவுன அப்புறமா இங்கே வந்து சின்னதாக கோலம் போட்டுக்கலாம். இது வந்து ஈவினிங் டைமில் விளக்கு ஏற்றும்போது திரி வச்சு விளக்கு ஏற்றுறதுனால அந்த மாதிரி கருப்பாக தான் இருக்கும். அம்மியில் வந்து அன்றைக்கி ஓவுன்னு சொல்லி ஒரு காய் இருந்தது இல்லையா, அதை நசுக்குனதுனால அந்த இடம் வந்து அப்படி தெரியுது. அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் வந்து யோகா பண்ணியிருந்தேன். யோகா வந்து எப்போவுமே ரெகுலராக வந்து நான் காலையில் 4 மணிக்கு எந்திரிக்கும் போது பண்ணுறது. இப்போ வந்து கொஞ்சம் குளிர் ஜாஸ்தியாக இருக்கனால 5 மணிக்கு எந்திரிச்சாலுமே யோகா
வந்து கொஞ்சம் நேரம் பண்ணுவேன். ரொம்ப அதிகமாக இல்லை, ஒரு 1/2 அன் ஹவர் மட்டும்தான். பசங்களும் அந்த டைமில் எக்ஸசைஸ் பண்ணுவாங்க, யோகா பண்ணுவாங்க. 2 பேருமே வந்து என் கூட இன்றைக்கி வந்து படிச்சுட்ருக்காங்க அப்படின்றதுனால சரி கொஞ்சம் நேரம் படிக்கட்டும், அப்புறமா வந்து பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து என்னோடய வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன்னா அவங்க வந்து படிச்சுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோகாலாம் ஒரு 1/2 மணி நேரம் போல் பண்ணி முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் 2 பேருக்கும் ஞாபகம் வந்துருச்சு, நாய்க்குட்டிக்கு பால் கொடுக்கணும், பிஸ்கட் எடுக்கணும்னு. சின்னவர் பிஸ்கட் எடுக்க கிளம்பிட்டாரு. பெரியவர் வந்து பால் எடுத்துகிட்டு வர ஆரம்பிச்சிட்டாரு. நாய்க்குட்டி சாப்பிடுவாங்க, காலையில் வெடிக்காலம் பசிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. பால் கொடுத்தவொடனே ரொம்ப சீக்கிரமாக வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு சில டைமில் பசி இல்லைன்னா சாப்பிட மாட்டாங்க. இன்றைக்கி பசிக்குது போல் அவங்க சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பசங்க வந்து 2 பேரும் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு பல்லெல்லாம் தேய்ச்சிட்டு முகம் கழுவிட்டு வந்துட்டு படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. படிக்கும்போது அண்ணா வந்து தம்பிக்கு சொல்லி கொடுப்பான், தம்பியும் வந்து தெரியலன்னா அண்ணாக்கிட்ட கேட்டுப்பான். 2 பேரும் படிச்சுப்பாங்க கரெக்டாக. அதுக்கப்புறம் எப்போவுமே நைட்டில் வந்து திராட்சையை வந்து ஊற வச்சு வைப்பேன். கொஞ்சம் வந்து ஹெல்த் இஷ்யூ ஆனதுனால கொஞ்சம் நம்ம வந்து ரத்த அணுக்கள் அதிகரிக்கிறதுக்காக இதை சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ரெகுலராக வந்து இதை ஊற வச்சிட்ருக்கேன் நைட்டில். பசங்களுக்கு காலையில் கொடுப்பேன். ஆக்சுவலாக முந்திரி திராட்சை இப்போ ரீசெண்ட் டைம் பஜார் போயிட்டு வரும்போது கடைக்கு நான் போயிட்டு வந்தேன்னு சொன்னேன் இல்லையா, அப்போ வந்து வாங்கிட்டு வந்தேன். முந்திரி எல்லாத்தையும் அப்படியே எடுத்து எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டாங்க. வறுத்து வச்சுருந்ததுனால திராட்சை மட்டும்தான் வச்சுருக்காங்க. ஏன்னா திராட்சை அப்படியே சாப்பிட மாட்டாங்க. வறுத்தாலுமே அதை வந்து கேசரியில் எதுலேயே போட்டாலுமே அதை எடுத்துகிட்டு தான் சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி வந்து ஊற வச்சா சாப்பிட்ருவாங்க. 2 பேரும் திராட்சையை வந்து கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு தண்ணியையும் கொஞ்சம் கொஞ்சம் குடிச்சிக்கிட்டாங்க. நீங்களும் வீட்டில் குழந்தைங்களுக்கு காலையில் எம்டி ஸ்டொமக்கில் இந்த மாதிரி திராட்சையை தண்ணியில் ஊற வச்சு அந்த தண்ணியோடு சேர்த்து அந்த திராட்சையை சாப்பிட கொடுங்க. உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ரத்தம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா ரத்தம் வந்து அதிகரிக்கும். பசங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஹெல்த் பெனிஃபிட் கிடைக்கும். நல்ல வந்து நோய் எதிர்ப்பு சக்திகள் அதிகரிக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி ஊற வச்சுட்டு தினமும் காலையில் ஒரு 10லேருந்து ஒரு 5 6 10 12 அந்த மாதிரி கொடுக்கலாம். கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தண்ணி 2 பேர் தண்ணி வந்து எப்போவுமே குடிக்க மாட்டாங்க. அதனால் கொஞ்சமாக ஊற வச்சுருந்தேன். இப்போ வந்து சரின்னு சொல்லிவிட்டு இவர் குடிக்கிறாரு. தினமும் சொல்லி இப்போ குடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அப்புறமா இப்போ அண்ணா வந்து மாற்றி 2 பேரும் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் 2 பேரும் படிக்கும்போதே நான் வந்து அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துருவேன். ஏன்னா நைட்டில் வந்து 8 மணிக்குள்ளேயே வந்து ஈவினிங் டைம்லேயே சாப்பிட்டுடுவாங்க. பெரியவனும் நானும் சரி 8:30 மணி அந்த மாதிரி டைமில் சாப்பிட்டா காலையில் இப்போ 6 மணி ஆகுது இல்லையா, அதனால் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, பசங்களுக்கு பசிக்கும் அப்படின்றதுனால ஹெல்த் மிக்ஸு அவல் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வந்து காலையில் கொடுத்துருவேன். ஃபஸ்ட்டு திராட்சையை சாப்பிட்டு கொஞ்சம் தண்ணி குடித்தாங்க. ஒரு 1/2 மணி நேரம் போல் நான் ஹஸ்பண்ட் கிட்ட ஃபோனில் பேசிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா பசங்களுக்கு வந்து ஹெல்த் மிக்ஸ் ரெடி பண்ணி 2 பேருக்கும் இது வந்து பாலும் ஹெல்த் மிக்ஸும் வந்து கலந்து கொடுத்துட்டேன். ஆக்சுவலாக பால் வந்து 1/2 லிட்டர் தான் வந்து விலைக்கு வாங்குறது. அதில் பாதி வந்து நாய்க்குட்டிக்கே வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க முந்தா நேற்று. அதுக்கு முன்னாடி நாளும் அதே மாதிரி தான் எல்லாமே கொடுத்துட்டாங்க. சரி இன்றைக்கி வந்து கொஞ்சமாக தான் பால் இருந்தது, அதனால் தண்ணி ஊற்றி அமுல் போட்டு அதை வந்து பசங்க 2 பேருக்குமே கொடுத்துட்டோம். 2 பேரும் வந்து ஹெல்த் மிக்ஸ் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. நல்லா வந்து அதிகமாக பால் சேர்த்து சாப்பிட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். பால் இல்லைன்னா பால் பவுடரும் தண்ணியும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டிலையே நான் செஞ்சது தான். இதுவும் நம்ம சேனலில் ஓல்டஸ்ட் வீடியோவில் கொஞ்சம் வியூஸ் அதிகம் வந்த வீடியோஸில் இதுவும் இருக்கும். அதுக்கப்புறம் 2 பேருக்கும் சாப்பிட கொடுத்துட்டு நான் பாத்திரமெல்லாம் கழுவி கொண்டு வந்து வச்சுட்டேன். இங்கேருந்து அந்த பாத்திரம்லாம் அழுக்கு பாத்திரம் எடுத்ததுனால அந்த இடத்தையும் தண்ணி ஊற்றி கழுவிட்டேன். இப்போ வந்து பசங்க நாய்க்குட்டி கூட விளையாடிட்டு இருந்தாங்க. நான் போய் குளிச்சுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். இப்போ வந்து நான் அந்த கோலம் வந்து காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ வந்து பாருங்கள் நல்லா காஞ்சிருக்கு. காஞ்சதுக்கப்புறம் எப்படி தெரியுதுன்னு சொல்லி ஃபஸ்ட்டு போடும்போது எவ்வளோ தண்ணி மாதிரி சரியாக தெரியல. அப்போ கூட இங்கே கொஞ்சம் இன்னும் காயலை. இப்போ தெரியுதுங்களா, இந்த மாதிரி தான் தெரியும். இது வந்து நல்லா காஞ்ச அப்புறமா நல்லா பட்டையாக தெரியும். நம்ம கொஞ்சம் கனமாக போட்டாலுமே இன்னும் நல்ல பட்டையாக தெரியும். நான் வந்து மெல்லிசாக தான் போட்டிருந்தேன். இந்த மாதிரி வாசப்படி குளிச்சுட்டு வந்துட்டேன். குளிக்கும் போதே எப்போவுமே தினமும் யூஸ் பண்ணுற துணியை தினமும் துவைச்சி போடுறது வழக்கம். குளிச்சுட்டு துணியெல்லாம் காய வச்சுட்டேன். இப்போ வந்து சாமிக்கு பூஜை பண்ண போகிறேன். பூஜை பண்ணுறதுக்கு குளிர்காலத்தில் பூ கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஒடிஷாவில் பூவெல்லாம் சரியாக பூக்காது. வீட்டு பின்னாடி ஒரு 2-3 பூ தான் இருந்தது. அதை மட்டும் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் துளசி செடியிலேருந்து கொஞ்சம் துளசி எடுத்து இப்போ பூஜை பண்ண போகிறேன். குளிர்காலத்துலேயே மோஸ்ட்லி சாமிக்கு பூ வந்து தினமும் காலையில் எல்லோரும் கொண்டு வந்து கொடுப்பாங்க. ஆனால் இப்போ வந்து குளிர்காலம்
காலம் அப்படின்றதுனால பூ வந்து அவ்வளோ கோயிலாண்டு கூட வரதில்லை, கொஞ்சம் தான். அவங்க எங்கெங்கே கொஞ்சம் கொஞ்சம் இருக்கோ அவ்வளோதான் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அதனால் பூ வந்து மாலை கூட ரொம்ப 1 2 அந்த மாதிரி தான் கட்டுற மாதிரி இருக்குது. வீட்டுக்கு சாமிக்கு பூஜை பண்ணுறதுக்கு நம்ம செடி வச்சுருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சம் பூ வச்சு சாமிக்கு பூஜை பண்ணிக்கிறது. இப்போ வந்து ஒரு கொஞ்சம் தான் இருக்குது, கொஞ்சம் மொட்டு பூமா சேர்த்து ஒரு 4 5 பூ தான் இருக்குது. ஏன்னா இங்கே வந்து விற்க மாட்டாங்க, கிராமம் இல்லையா, அதனால் தூரமாக தான் போய் வாங்கணும் பஜாரில். இங்கே வந்து வீட்டில் இருக்கிற பூ வச்சு நம்ம சாமிக்கு பூஜை பண்ணுறதுக்காக கொஞ்சம் பூ இருக்குது. அதுக்கப்புறமா துளசி எடுத்துகிட்டு இப்போ பூஜை பண்ணிட்டு வந்துடுறேன். தினமும் காலையில் இப்படி தான் பூஜை பண்ணுவேன். ஒடிஷாவில் வந்து ஒரு வருஷத்தில் 3 மாதம் வர்ற வியாழக்கிழமைகளில் கொஞ்சம் வந்து அரிசி மாவு கோலம் போடுறது, அதுக்கப்புறம் இந்த கலரில் புடவை கட்டுறது, இதெல்லாம் வந்து பண்ணுவாங்க. வியாழக்கிழமை சாமி பூஜை அப்படின்னு சொல்லி ஒரு கதையே இருக்குது. நானும் ஒடிஷாவுக்கு வந்த அப்புறமா இப்போ வந்து ரீசெண்டாக தான் இந்த புடவை வாங்கினேன். ரொம்ப நாள் ஆச்சு. மோஸ்ட்லி வந்து யாரும் ரெகுலராக வந்து கட்ட மாட்டாங்க. இந்த 3 மாதம் வியாழக்கிழமைகளில் கட்டிட்டு வச்சுருவாங்க. அந்த மாதிரி தான் அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நான் வந்து காலையில் சாமிக்கு பூஜை பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வீடு ஃபுல்லாக வந்து நம்ம வச்சுருக்க வண்டிகளுக்கு, வாசப்படிக்கு எல்லாத்துக்குமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி வந்து நம்ம துளசி செடி தண்ணி வச்சுருக்கோம், துளசி தண்ணி. அது வந்து வீட்டு வாசப்படியில் கொஞ்சம் கொஞ்சம், அதுக்கப்புறம் வண்டிகளை, வீட்டு அம்மி, அடுப்பு இந்த மாதிரி இடத்துல கூட நம்ம வந்து அதை வந்து தண்ணி லைட்டாக தெளிச்சிட்டு சாமிக்கு வந்து பூஜை பண்ணணும். ஒடிஷாவில் வந்து இந்த மாதிரி தான் தினமுமே காலையில் பூஜை பண்ணுவாங்க வீட்டில். சாமி ஃபோட்டோ நம்ம எவ்வளோ வச்சுருக்கோமோ எல்லா சாமிங்களும் தொடச்சிட்டு சந்தனம் குங்குமம் வச்சு விளக்கேற்றி ஊதுவத்தி ஏற்றி பூஜை பண்ணுறது. அதோட சாயங்காலமும் ஒரு மாதிரி பூஜை பண்ணுவாங்க. இது எப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். ஏன்னா சாயங்கால டைமில் திரி ஏற்றி வச்சு பூஜை பண்ணுவாங்க. எங்கள் வீட்டில் வந்து வீடு முழுக்க கட்டிட்டோம். ஆனாலும் சாமி ரூம் வந்து வெளியில் கட்டிட்டோம். ஆனால் கதவு மட்டும் ரெடி பண்ணலை. அதுக்கப்புறம் பூசு வேலையெல்லாம் இருக்குது, கொஞ்சம் ரெடி பண்ண வேண்டியிருக்கனால வீட்டுக்குள்ளேயே வந்து இந்த பக்கம் ரூமில் சாமி வந்து வீட்டுக்குள்ளேயே டேபிள் வச்சுட்டு சாமி பூஜை பண்ணிகிட்ருக்கோம். வெளியில் வந்து அந்த ரூம் வந்து சாமி ரூம் எங்களோடது சீக்கிரமாக ரெடி பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நாங்களும் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அது வந்து கொஞ்சம் வேலை நின்று இருக்கு இன்னும். அது வேலை முடிச்ச அப்புறமா நெய் வந்து வீட்டில் ஹோமம் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஹோமம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாமி வந்து அந்த ரூமில் வச்சு பூஜை பண்ணிக்கலாம். இப்போதைக்கு வந்து எங்கள் வீட்டுக்குள்ளே தான் பண்ணுறேன். கட்டில் வந்து இந்த பக்கம் இருக்குது, அதை தள்ளிட்டு நடுவில் அந்த பக்கம் வந்து சாமி இருக்காங்க. இப்படி தான் வந்து காலையில் தினமும் வந்து சாமிக்கு பூஜை பண்ணுவேன். குளிச்சுட்டு வந்த அப்புறமா சாமி பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பகவத்கீதை படிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் சாப்பிட்றதுக்கு ஏதாவது ஃபுட் ரெடி பண்ணுறது அந்த மாதிரி வேலையெல்லாம் பார்ப்பேன். பசங்க வந்து இன்றைக்கி டியூஷன் போகல அப்படின்றதுனால வீட்டில் இருக்காங்கனால வீடியோ எடுக்கிறான் பெரியவன். ஏன்னா டியூஷனில் வந்து அந்த பொண்ணு யார் டியூஷன் பண்ணுறாங்களோ அந்த பொண்ணோட தாத்தா யாரோ இறந்துட்டாங்களாம். அதனால் 10 நாளைக்கு வந்து டியூஷன் இல்லை அவங்க வீட்டில். அதனால் வந்து போகிறதில்ல. இன்றைக்கி 10 நாள் ஆச்சு. அதுக்கப்புறம் துளசி சௌராவில் வந்து காலையிலேயே கோலம் போட்டிருந்தேன், அரிசி மாவு கோலம். அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி ஊதுவத்தி கொளுத்தி விளக்கேற்றி அதே மாதிரி சாமி பூஜை பண்ணேன். இங்கே வந்து என்னென்னா எண்ணெய் வந்து இப்படி போட்டுட்டு நம்ம வந்து கொஞ்சம் விளக்கு எரிஞ்ச உடனே குளிர வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி விளக்கு வந்து நம்ம ஒரு பூவை வச்சோ இல்லை விளக்கு திரியோ உள்ளுக்குள்ளே இழுத்தோ நம்ம வந்து அதை நிறுத்திடுவோம் இல்லையா. ஆனால் ஒடிஷாவில் வந்து அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. விளக்கு திரி வச்சு அந்த திரி வந்து மொத்தமாக எரிஞ்சு முழுசாக வந்து எரியிற வரைக்கும் எரிஞ்சாதான் அது வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் பாதி எரிஞ்சிருந்தாலும் மறுபடியும் கொளுத்தி விடுவாங்க அந்த விளக்கு திரியை. அப்புறமா மறுபடியும் அந்த விளக்கு திரி ஃபுல்லாக எரியும். கொஞ்ச நேரம் எரிஞ்சு இப்போ வந்து அணையிற மாதிரி இருக்குன்னா மறுபடியும் கொளுத்தி விடுவாங்க. அப்புறமா அது ஃபுல்லாக எரிஞ்சு அந்த திரி வந்து எப்படி ஃபுல்லாகவே எரிஞ்சு அந்த திரி வந்து ஃபுல்லாக எரிஞ்சு முடியணுமா. அப்புறமா வெளியே நல்லா காற்று இருந்ததுனால என் பையன் சிரிச்சுட்டு எத்தனை தீக்குச்சி அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தான். அதை ஜூம் பண்ணி வேற காமிச்சிருக்கான். அதுக்கப்புறம் துளசி செடிக்கிட்டையும் பூஜை பண்ணிவிட்டு துளசி சௌராவில் வந்து பூஜை பண்ணும்போது ஒரு சிலர் விளக்கு ஏற்றி பூஜை பண்ணுவாங்க, ஒரு சிலர் வந்து அப்படியே வந்து பூஜை பண்ணுவாங்க. விளக்கு திரி வந்து ஈவினிங் டைமில் வச்சு பூஜை பண்ணுவாங்க. ஆனால் விளக்கேற்றுறது வந்து காலையிலையும் ஈவினிங்கும் ஒரு சிலர் ஏற்றுவாங்க, ஒரு சிலர் வந்து ஊதுவத்தி மட்டும் கொளுத்தி வச்சும் பூஜை பண்ணுவாங்க. நான் வந்து அரிசி மாவு கோலம் போட்டேன். நான் துளசி சௌராலையும் வந்து கொஞ்சம் மழை வந்த டைமில் இந்த கொஞ்சமாக வந்து பாசையெல்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்றதுனால நல்லா கொஞ்சம் சுத்தம் பண்ணணும். ஹஸ்பண்ட் வந்த அப்புறமா கலர் வாங்கி அடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து இதை நல்லா வந்து கலர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இருக்காங்க. அதுக்கப்புறமா கோலம் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக தான் போட்டிருந்தேன். பசங்களுக்கு வந்து 2 பேருக்கும் சாமி கும்பிட்டுட்டு 2 பேரையும் சாமி கும்பிட சொன்னேன். குளிச்சுட்டு வந்து அவங்க வந்து கொஞ்ச நேரம் விளையாடிக்கிட்டு இருந்தாங்க.
கொஞ்சம் நேரம் படிக்கிறாங்க, கொஞ்சம் நேரம் விளையாடுறாங்க. ஏன்னா நாய்க்குட்டிங்க கூட விளையாடி நல்லா வந்து டைம் பாஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு நான் வந்து பகவத்கீதை படிக்கலான்னு சொல்லிட்டு பகவத்கீதை படிக்க ஆரம்பிச்சிட்டேன். பகவத்கீதை படித்து முடிச்ச அப்புறமா அதே காஞ்ச திராட்சை மீதி வந்து வச்சுருந்தாங்க பசங்க, நான் சாப்பிட்டேன். இப்போ ரீசெண்ட் டைமில் உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சுனால சரி ப்ளட்டு வந்து ரொம்ப லோவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இதை சாப்பிட ஆரம்பிச்சிருக்கேன். இப்போ தான் சாப்பிட்றேன். ஆனால் பரவாயில்ல, கொஞ்ச நாள் போனால் தான் ரிசல்ட் கிடைக்கும். எப்போவுமே நம்ம நேச்சுரல் இன்க்ரீடியண்ட்லாம் கொஞ்சம் டைம் எடுக்கும், ஆனால் பர்மனெண்ட்டான ரிசல்ட் கிடைக்கும் இல்லையா, அந்த மாதிரி இப்போ தான் சாப்பிட்றேன். எல்லா திராட்சையும் காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்டுட்டு தண்ணி குடிப்பேன். ஃபுல்லாக தண்ணி குடிச்சிடணும். ஆனால் இதுக்கு முன்னாடி வந்து தைராய்டு மெடிசன் எடுத்துட்டேன். இப்போ அதுக்கப்புறமா தான் இதை சாப்பிட்றேன். அதனால் கடை எப்படி வேணும்னா இஷ்டத்தில் வச்சுருப்பாங்க. இதில் சர்க்கரையும் போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டாங்க. ஃபஸ்ட்டு ரவையை வறுத்து நான் செய்ய போகிறேன். காய்கறி எல்லாம் இருக்குது, ஆல்ரெடி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதே வந்து போட்டு செய்யலான்னு இருக்கேன். வெங்காயம் மட்டும் போடாமல் இந்த மாதிரி காயெல்லாம் போட்டு செய்ய போகிறேன். ஒடிசாவில் வந்து உப்புமா செய்ய மாட்டாங்க. நம்ம உப்புமானா நல்லா கொஞ்சம் கெட்டியாக நம்ம செஞ்சுருப்போம் இல்லையா, அந்த மாதிரி செய்யாமல் இங்கே வந்து சுஜ்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக சுஜ்ஜி கொரிவா அப்படின்னா, சுஜ்ஜினா கொஞ்சம் உதிரியாக அந்த ஹல்வா மாதிரி பண்ணுற மாதிரி தான் செய்வாங்க. அதனால் நான் நம்ம ஊர் ஸ்டைல்லையும் ஒடிசா ஸ்டைல்லையும் சேர்த்த மாதிரி கொஞ்சம் உதிரியாகவும் கொஞ்சம் கெட்டியாகவும் செஞ்சுட்டேன். ஆக்சுவலாக இங்கே வந்து கொஞ்சம் உதிரியாக இருக்கும். சுஜ்ஜி வந்து நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஆனால் ரொம்ப அதிகமாக வராது. நம்ம ரவை எவ்வளோ போடுறோமோ அதை விட கொஞ்சம் தான் அதிகமாக வரும். இதை நம்ம உப்புமா செஞ்சோம்னா நல்லா அதிகமாக வரும் இல்லையா, அந்த அளவுக்கு வராது. அதுக்கப்புறமா கொஞ்சமாக கேசரி செஞ்சுருந்தேன். பையன் 2-3 நாளாக வந்து சொல்லியிருந்தான். நானும் பாயாசம் செய்யலான்னு நினச்சேன், பண்ணலை. அதுக்கப்புறம் கேசரி வந்து கொஞ்சமாக செஞ்சு இந்த மாதிரி வச்சுருந்தேன். ஆக்சுவலாக கேசரி வந்து இந்த மாதிரி பண்ணி தட்டில் ஊற்றி கொஞ்சம் கேக் மாதிரி கட் பண்ணி கொடுத்தா பசங்க சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு அப்படி தான் பிடிக்கும். அதனால தான் அந்த மாதிரி ஊற்றி நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் 2 பேரும் நல்லா விளையாடிட்டு இருந்தாங்க. ஸ்கூலுக்கு வந்து இந்த பொண்ணு கொஞ்சம் சீக்கிரமாக வந்துட்டா. 10 மணி ஸ்கூலுக்கு 9:30 மணிக்கே வந்துட்டா. அதுக்கப்புறம் உட்காந்துட்டு இருந்தா. 2 பேருக்கும் நல்லா குளிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க போட்டுட்டு இருந்த துணி யூனிஃபார்ம்லாம் அழுக்காக இருந்தது எல்லாத்தையும் சேர்த்து அவங்க குளித்த உடனே நான் வந்து துவைச்சி அதை காய வச்சுட்டு வந்தேன். அதுக்கப்புறம் 2 பேரும் குளிச்சுட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு சாமி கும்பிட்டுட்டு ஸ்கூலுக்கு 2 பேரும் ரெடி ஆகிட்டாங்க சந்தனம் வச்சுக்கிட்டு. அண்ணா தம்பி 2 பேருமே வந்து வீட்டில் ரொம்ப வாழ்த்தனம் பண்ணுவாங்க. ஆனால் ஸ்கூலில் வெளியிலலாம் யார்கிட்டையும் அந்தளவுக்கு வாழ்த்தனம் பண்ண மாட்டாங்க. ரொம்ப சைலண்ட்டாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் வெயிலில் தான் உட்காந்து சாப்பிட்ணுன்னு 2 பேரும் வெயிலில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க குளிர்றதுனால. எங்கள் மாமியாரும் குளிச்சுட்டு வந்து ரெடி ஆகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் கேசரி செஞ்சது, உப்புமா செஞ்சது, காலையில் பசங்க சாப்பிட்டா ஹெல்த் மிக்ஸ் அந்த பாத்திரம் எல்லாத்தையும் வந்து கழுவணும். தண்ணி எடுத்துகிட்டு வந்து அங்கேயே கழுவிக்கலான்னு சொல்லிட்டு தண்ணி எடுத்துகிட்டு வந்து கழுவிட்டேன். பசங்க 2 பேருக்கும் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க. சின்னவர் வந்து இங்கே ஒரு ஐட்டம் வந்து பேக் பண்ணிகிட்ருக்காரு. அவருக்கு பிடிச்ச மிக்சராக, அதனால் கொஞ்சம் கவரில் கட்டி அதை வந்து டைட் பண்ணி வச்சுக்கிட்டான். விளையாடும் போது யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி விளையாடும் போது அந்த பேக்கெட்டில் வச்சுட்டு சாப்பிட்றதுக்கு அதை கிண்டல் பண்ணனால முறைச்சிட்டு கிளம்பிட்டாங்க. 2 பேரும் கிளம்புனாங்க. அந்த பாப்பாவும் ரொம்ப நேரமாக உட்காந்துட்டு இருந்தா. அப்புறமா கிளம்பிட்டா. 3 பேரும் ஸ்கூலுக்கு கிளம்புனாங்க. ஸ்கூல் சாவி வந்து வீட்டில் தான் இருக்குது. எடுத்துகிட்டு கிளம்புனாங்க. குருமா வந்து இங்கே டீச்சரை வந்து குருமான்னு சொல்லுவாங்க. ஒரு லேடி டீச்சர் வந்து இப்போ ரீசெண்ட் டைமில் வந்துட்டுருக்காங்க. அவங்க வந்து கரெக்டாக டைம் 10 to 4 வரைக்கும் உட்கார வைக்கிறாங்க. ஒரு சில டைமில் அப்போ கூட 2 மணிக்கு 1 மணிக்கு விட்டுருவாங்க. ஸ்கூல் வந்து சின்ன பிரச்சனைகள் கொஞ்சம் இருக்குது. பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டேன். இப்போ வந்து நடுவில் வருவாங்க. ஏன்னா ஸ்கூல் வந்து சரியில்லைன்னு ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் சொல்லியிருப்பேன். வருவாங்க. இப்போ வந்து ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு எல்லா வேலையும் முடிச்சாச்சு, பாத்திரம்லாம் கழுவியாச்சு. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய ஃபுல் மார்னிங் ரொட்டீன். எப்போவுமே இதே மாதிரி தான். இதில் சேஞ்சஸ்லாம் எதுவும் கிடையாது. ரெகுலராக ஒர்க் இப்படி தான் எனக்கு. என்ன பசங்களுக்கு வந்து டியூஷன் இருந்தால் காலையில் 7 மணிக்கு போயிட்டு 9 மணிக்கு வருவாங்க. டியூஷன் இல்லை அப்படின்றதுனால வீட்லேயே வந்து விளையாடுறாங்க. இப்போ லைவ் பண்ண போகிறேன். 10 மணி ஆக இன்னொரு 5 நிமிஷம் தான் இருக்குது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹெல்த்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாக பத்திரமா இருங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.